வெல்கம் டு சரசராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2024 இயர் அண்ட் டிசம்பர் மந்த்து டிமார்ட்டில் ஒரு கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. அதில் நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன், அது போக வேறு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சாக்ஸ் காம்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கிளியரன்ஸ் சேலில் வரல, நார்மல் ப்ரைஸ் தான் வந்தது. இதில் 3 செட்ஸ் ஆஃப் சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது ஜஸ்ட் ஃபுட் சாக்ஸாக மட்டும் இருக்கும், அதாவது பாதம் மட்டும் கவர் பண்ணிக்கிற மாதிரியான சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரௌன் கலர், ஒரு கிரே கலர், அப்புறம் ஒரு பிளாக் கலர்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான பெட்டர் குவாலிட்டியாக இருந்தது. நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருந்தனால வியர் பண்ணிக்க கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. அடுத்து நான் வாங்கிட்டு வந்திருந்தது இந்த ரங்கோலி ஸ்டென்சில். இதோட ப்ரைஸ் கேட்டால் நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் 99 தான் வந்தது. ஆன்லைன்லலாம் இதை நான் செக் பண்ணேன். ஒரு தடவை ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 160 180 கிட்ட வரும். அதில் எனக்கு குவாலிட்டி சரியாக வரல ஆன்லைனில் வாங்கினப்ப, அதனால அதை நான் ரிட்டன் போட்டுட்டேன். ரொம்ப நாள் அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மீஷோவில் பார்த்தோன்னே உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே நம்ம கலர் பவுடர்ஸ்லாம் ஃபில் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். அடுத்து நான் வாங்கிட்டு வந்திருந்தது இந்த மரக்கரண்டி செட்டு தான். இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் 99 தான். 3 கரண்டி இருந்தது. இது குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது. இது ஒரு சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட், மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஒரு தோசை தவாக்கான கரண்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு ஃப்ரை பேனுக்கான கரண்டி, அப்புறம் ஒரு சர்விங் கரண்டின்ற மாதிரி 3 கரண்டி கொடுத்துருந்தாங்க. என் கிச்சனில் இருக்க மரக்கரண்டிலாம் ரொம்பவே ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு, அதான் அதை ரீப்ளேஸ் பண்ணலான்றதுக்காக இந்த காம்போவை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து நான் வாங்கினது ஸ்பூன் செட்டு. இதை நான் கிளியரன்ஸ் சேலில் தான் வாங்கியிருந்தேன். டிமார்ட்டில் இந்த இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேலில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் செக்ஷனை அலாட் பண்ணி அதில் நிறைய மிக்சட் ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் வச்சுருந்தாங்க. எதெல்லாம் கிளியரன்ஸ் சேலில் இன்க்ளூடோ அது எல்லாத்தையும் அதில் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு தடவை செக் அவுட் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட் என்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். இதோட ப்ரைஸ் 99 ஆக்சுவலாக டிமார்ட் ப்ரைஸு. அதுலேயும் 50% ஆஃபர் போக எனக்கு பாதி ப்ரைஸ் தான் வந்தது. 54 சம்திங் கிட்ட தான் வந்தது. 54க்கு 6 செட் ஆஃப் ஸ்பூனுங்கிறது அன்பிலீவபிள் ப்ரைஸ் தான், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பவுலுமே நான் அந்த டிமார்ட் கிளியரன்ஸ் சேலில் தான் எடுத்திருந்தேன். இதோட டிமார்ட் ப்ரைஸ் 59, எனக்கு 32 சம்திங் தான் வந்தது. சாரி 29 சம்திங்காக நம்ம வந்ததுன்னு நினைக்கிறேன், 28. ஏன்னா இது நான் டிசம்பர் மந்த் பில் பண்ணது, வீடியோ தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால எனக்கு ப்ரைஸஸ் சரியாக ஞாபகம் இல்லை. இது கிளியரன்ஸ் சேல் இல்லை, நான் நார்மலாக பே பண்ணி வாங்கினது. கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது பெர் பீஸ் 79 ருபீஸ் வந்தது. 79 ருபீஸுக்கு இது ரொம்பவே ஒர்த். ஏன்னா இது பிபிஏ ஃப்ரீ ப்ராடக்ட் தான், நல்ல ஏர் டைட்டாக இருந்தது. ஸோ கிராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் கண்டெய்னராக கூட இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் கிச்சன் கிராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ஒரு 2 கண்டெய்னர் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து நான் வாங்கினது இந்த கிரன்ச்சீஸ். இது கிளியரன்ஸ் சேலில் தான் அப்ளிகபிள் ஆச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 அதை கொடுத்துருந்தாங்க. கடைசி 20 ருபீஸ் தான் வந்தது. ஒரு கிரன்ச்சி 10 ருபீஸுங்கிறதுலாம் நம்ம வெளியே வாங்கவே முடியாது, அதனால நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த செட் ஆஃப் ரப்பர் பேண்டுமே எனக்கு கிளியரன்ஸ் சேலில் தான் இருந்தது. இது நான் டிமார்ட் போனேன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரதுல ஒன்று இது. அடுத்ததான் இந்த பென்னு. இதோட டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 108. இது எனக்கு கிளியரன்ஸ் சேலில் வந்தனால ஜஸ்ட் 54 ருபீஸுக்கு 2 சூப்பரான பென் கிடச்சிது. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான பென்சில் பாக்ஸு. இதை நான் என்னோட
சில கலர் பென்ஸ்லாம் வச்சுருக்கேன், ஸ்டிக் பென்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதோட டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 தான். எனக்கு கிளியரன்ஸ் சேலில் வந்து இது 15 சம்திங்கில் தான் கிடச்சிது. இப்படி வந்து டபுள் லேயர் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸாக இருக்கனால நம்ம உள்ளே என்ன பென் போட்டு வச்சுருக்கோங்கிறதையும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்பயுமே டிமார்ட்டில் வந்து ப்ரைஸே ஆஃபர் ப்ரைஸாக தான் இருக்கும். நிறைய அது ஆஃபரில் போட்டிருப்பாங்க, பை 1 get 1 ஃப்ரீலாம் போட்டிருப்பாங்க. 50% ஆஃபரும் ஒரு சில நேரத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ப்ராடக்ட்ஸை கிளியரன்ஸ் சேலில் போட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அடுத்து நான் வாங்கிட்டு வந்தது இந்த புக் மார்க் செட்டு. இது வந்து நான் கிளியரன்ஸ் சேலில் வாங்கினேன். டிமார்ட் ப்ரைஸ் 39 ருபீஸுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் 39 ருபீஸுக்கு 6 மேக்னட்டிக் புக் மார்க் இது நான் ஆன்லைன்லலாம் செக் அவுட் பண்ணேன். ஆன்லைன்லலாம் இது வந்து இந்த மாதிரி காம்போ தான் இருந்தது. அதில் 4 பீசஸே 200 கிட்ட இருந்தது. நான் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இங்கே 6 புக் மார்க்கு வெறும் 40 ரூபாங்கிறது உண்மையிலேயே அன்இமேஜினபிள்னு தான் சொல்லுவேன் நான். குவாலிட்டி வைஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நார்மலாக புக் மார்க் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே, ஆனால் இது எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப தின்னாக தான் இருந்தது, ஆனால் பிரேக் ஆகலை. நான் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய புக் ரீடிங்க்கு. அதனால் இது டேமேஜோ பிரேக்கோ ஆகலை. ஆனால் மெட்டீரியல் வந்து ரொம்ப தின்னாக இருந்தது. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம புக் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புக்கோட கார்னரில் நம்ம எந்த பேஜ் படிச்சிருக்கோம், அதை எதை மார்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த 2 மேக்னெட்டும் நல்லா அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். அப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். புக்கில் வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஸ்டெடியாகவே இருந்தது. ஸோ நீங்கள் புக் லவர், புக் ரீடிங் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா இது டிமார்ட்டில் உங்களுக்கு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்டு. இப்போ மதுரை டிமார்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது. அடுத்து நான் வாங்கிட்டு வந்திருந்தது நம்ம ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது பிளாக் போர்டு. இது வந்து கிளியரன்ஸ் சேலில் தான் இருந்தது. இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து 189. அதில் 50% தான் எனக்கு பில் ஆச்சு. ஒரு சைடு வந்து பிளாக் போர்டு இருக்கும், அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு இருக்கும். அதுலேயுமே ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளாக்ல எழுதுறதுக்கு சாக் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஒயிட்ல எழுதுறதுக்கான பென்னும் டஸ்டருமே கொடுத்துருப்பாங்க. அப்படி கம்ப்ளீட் காம்போவாக இருந்தது. என்ன ஒயிட்ல மட்டும் அவங்க ஆல்ஃபபெட் நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கனால குழந்தைங்க ஓனாக எழுதிக்க முடியாது, பிளாக் சைடு வந்து எழுதிக்கலாம். இது வந்து கிளியரன்ஸ் சேல் இல்லை, இது நான் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு டிராயிங் புக்கு. சரி, கொஞ்சம் டிராயிங்ஸ்லாம் பண்ணலாம் இந்த 2025 புதுசாக அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக இந்த டிராயிங் புக்கை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் 59 69 வந்தது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்து நான் வாங்கிட்டு இருந்தது சாக்லேட் மோல்டு. ஏற்கனவே நான் டிமார்ட்டில் நிறைய சாக்லேட் மோல்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாவே வரும் இந்த சிலிக்கான் மோல்டில். அதில் இந்த அனிமல் டிசைன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே வாங்கிட்டு வரலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 நினைக்கிறேன். ஆனால் இதில் நிறைய அனிமல்ஸ் இல்லை, வெறும் கவ்வு, ஷீப்பு, கேட்டுன்ற மாதிரி மட்டும் இருந்தது. அடுத்து நான் கிளியரன்ஸ் சேலில் வாங்கிட்டு வந்தது இந்த காஃபி மக்கு தான். இந்த காஃபி மக்கோட ப்ரைஸ் வந்து 139 149 நினைக்கிறேன். ஆனால் அது கிளியரன்ஸ் சேலில் இருந்ததுனால எனக்கு 50% ஆஃபரில் இருந்தது. இந்த டைமண்ட் ஷேப் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் தம்பிக்கு காஃபி மக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கிளியரன்ஸ் சேல் இல்லை, நான் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் பயங்கரமான டீ லவர், அதனால இதில் வந்து மசாலா டீ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து டெரகோட்டா கப்ஸ் இல்லை, செராமிக் கப் தான். பார்க்க லுக் வைஸ் மட்டும் டெரகோட்டா கப் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 19 தான் போட்டிருந்தாங்க. டிமார்ட் ப்ரைஸே ரொம்ப கம்மியாக 19 போட்டிருந்தனால சரி ஓகே ட்ரை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இதெல்லாம் தான் ரீசெண்டாக நான் டிமார்ட்டில் வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.